விருது வழங்கும் பொழுது இரண்டு விதமான சங்கடங்கள் ஏற்படும். ஒன்று, விருது வழங்குவதற்கான தேர்வுக்குழு இருப்பதே கடினமான ஒரு பணி. தேர்வுக்குழுவில் இருப்பதுதான் யாரை தேர்ந்தெடுப்பது. விருது வாங்குவது விருது பெறுவதற்கு ஒரு இலேசான காரியம்தான். விருதை பெற்றுக்கொண்டு சென்று விடலாம். இந்த விருதை நான் பெறுவதற்கு முன்னால் என்னை கேட்டார்கள். நான் இந்த விருதை பற்றி எனக்கு முன்னால் தெரியாது, நீங்கள் உங்களுக்கு அளிக்கலாம் என்று தெரிந்த போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஏனென்றால் நீதித்துறையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பணிச்சிருந்து ஓய்வு இருக்கிறார்கள். நீதிபதிகளில் யார் நேர்மையானவர் என்று ஒரு தேர்தல் வைத்தால் உங்களுக்கு கைவிலங்கு தான் கிடைக்கும், பாராட்டு கிடைக்காது. டெல்லியிலே ஒரு பத்திரிகை ஆசிரியர், வா டெல்லி என்ற ஒரு பத்திரிகை, அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளிலே முதலில் இருக்கக்கூடிய 10 பேர் தொலைக்காட்சியிலே டாப் 10 என்று சொல்வார்கள். அப்படி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 நீதிபதிகள் யார் என்பதை தேர்ந்தெடுத்தார்கள். எப்படி தேர்ந்தெடுப்பது? வாக்கு சீட்டு மூலம் தேர்ந்தெடுப்பதா? அப்படியெல்லாம் இல்லாமல் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் 50 பேரிடம் கேள்வித்தாளை கொடுத்தார்கள். இவர் திறமையானவரா, இவர் பணியிலே சரியாக வருபவரா, இவரை பற்றி கருத்து என்ன சொல்கிறீர்கள் என்று போட்டு அந்த பத்திரிகையிலே முதல் 10 நீதிபதிகளை போட்டு டாப் 10 நீதிபதிகள் என்று அறிவித்தார்கள். அறிவித்த அதே நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பை தொடுத்தார்கள். அது எப்படி? இங்கே இருக்கக்கூடிய 65 பேரில் முதல் 10 பேர் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? அந்த பத்திரிகை ஆசிரியர் நீதிமன்றத்துக்கு வந்தார். நாங்கள் எங்களால் முடிந்த வரையில் ஒரு அப்ஜெக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் தான் செய்தோம். மூத்த வழக்கறிஞர்களை கேட்டோம். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல, இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்தால் உங்களை நாங்கள் சிறையிலே தள்ளுவோம் என்று சொன்ன பிறகு, அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதித்துறை என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் ஒரு அச்ச உணர்வு தான் ஏற்படும். ஒரு நீதிபதி பார்த்து நீங்கள் ஜனநாயக காவலர் என்று எனக்கு பட்டம் கொடுக்கிறார்கள். நல்ல வேளை நான் 12 வருடம் ஆகிவிட்டது, ஓய்வு பெற்று, அதனால் அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை யாரும் ஜனநாயக காவலர் என்று பட்டம் கொடுத்தால், நாங்கள் நீதிபதி பதவியை ஏற்கும் பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டத்துடைய 3வது அட்டவணையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்ன என்று தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். நான் சோ நீதிபதி ஆகிய நான் என்னுடைய பதவியில் விருப்பு வெறுப்பு இன்றி, அச்ச உணர்வு இன்றி அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிப்பேன் என்று நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளலாம். அது கடவுளின் பெயரால் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உளமாற என்று எடுத்துக்கொள்ளலாம், கடவுளை நம்பாதவர்கள். இப்படிப்பட்ட உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அரசமைப்பு சட்டத்தை காக்கவேன் என்று சொன்ன பிறகு, அரசமைப்பு சட்டத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஜனநாயக சோசியலிச மதசார்பற்ற இந்த குடியரசில் அவர் ஜனநாயக காவலராகத்தானே பணியாற்ற வேண்டும். அப்படி பார்த்தால் இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகளும் ஜனநாயக காவலராக இருக்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் வேறு பக்கம் பார்க்கிறார்கள். ஒருவர் கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் அவர் எழுதக்கூடிய தீர்ப்பெல்லாம் கடவுள் தான் எழுதுகிறாரா என்ற கேள்வி. ஏனென்றால் நாங்கள் படித்த சட்டம், நாங்கள் புரிந்து கொண்ட அரசமைப்பு சட்டம், அதற்கிட்ட வழிகாட்டு நெறிகள், இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் தீர்ப்பு எழுதுகிறோம். தீர்ப்பு எழுதுவது மனிதனுடையது. நான் எழுதிய தீர்ப்பை நீ எழுதவில்லை, அவன் சொல்கிறான், நீ எழுதுகிறாய் என்று சொன்னால் அது இந்த அமைப்பையே கேலிக்குரிய ஆகும். அப்படி ஒரு சமீபத்திலே நம்முடைய தலைமை நீதிபதி சொன்னார்கள். எல்லோருக்கும் மன வருத்தம் இருக்கிறது. நாங்கள் சாதாரண மனிதர்கள், உங்களை போன்ற மாணவர்களாகத்தான் நாங்களும் இருந்தோம். இந்த அவையிலே இருக்கக்கூடிய 5 விருது பெறவர்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது 3 ஒற்றுமைகள் எனக்கு தெரிந்தது. முதல் ஒற்றுமை, 5ல் 4 பேர் தமிழ் மொழி கல்வி பெற்றவர்கள். 3 பேர் கிறிஸ்தவ குருமார்கள் நடத்தக்கூடிய லயோலா கல்லூரியுடைய மாணவர்கள். கிறிஸ்தவ கல்லூரி நடத்தினாலும் அதில் நன்றாக முறையை படித்து தேறி இந்த வாழ்க்கையிலே பணிபுரிந்தார்கள். எல்லாவற்றையும் விடமாக 3 தோழர்கள் இங்கே இருக்கிறோம், இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள்.
சட்டமன்ற பணியோ அல்லது ஊடக பணியோ நீதித்துறை பணியோ 3 பேரும் இடதுசாரி. அதில் என்ன விசித்திரம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே இடதுசாரி என்று சொன்னால் அவர்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லை என்றவர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் மீது ஒரு அப்படிப்பட்ட பட்டம் சுமத்தப்படும். அப்படித்தான் முதலிலே அமைந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை, EMS நம்பூதிரிபார் தலைவரில் அமைந்த கேரள அரசாங்கத்தை 1959ஆம் வருடம் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார். இவர்கள் எல்லாம் ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லை என்றவர்கள். ஆனால் உண்மையிலேயே அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு தூக்கி பிடிக்க வேண்டும் என்று காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பிரச்சாரம் செய்பவர்கள் இடதுசாரிகள் தான். அதனால்தான் நினைக்கிறேன் முனைவர் மாசிலாமணி அவர்களும் அவருடைய துணைவியார் விஜயா அவர்களும் இப்படி 3 இடதுசாரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே எப்படி என்ற ஆச்சரியம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தேர்ந்தெடுப்பு முதல் இடதுசாரிகளும் ஜனநாயக காவலர்கள் என்பதை நிலைநாட்டுவதற்கு இந்த அமை ஒரு சாட்சியாக இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் எனக்கு பின்னால் பேசுவதற்கு நான் அதிகமாக சொல்லவில்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். எனக்கு முன்னால் சொல்லிய முனைவர் மாசிலாமணி அவர்கள் சொன்னார்கள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. பிறப்பிலே எல்லாரும் ஒரே சமமானவர்கள் தான் என்று. அந்த பாடத்திலே ஊறி திளைத்தவர்கள் என்றால், நான் நீதிபதியான பிறகு சாகும் போதும் சமத்துவம் வேண்டும், கல்லறையிலே சமத்துவம் என்று ஒரு தீர்ப்பு வழங்க தேர்ந்தது. ஏன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் நாம் சமமாகத்தான் செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினேன். இப்படிப்பட்ட ஒரு விருதை வாங்குவதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அந்த விருதின் பெயரை பார்க்கும்போதே மாசிலா விஜயா, மாசில்லா என்றால் மாசற்ற, விஜயா என்றால் வெற்றி. இந்த மாசற்ற வெற்றிக்கு ஒரு விருது கொடுத்ததற்கு நன்றி விடைபெறுகிறேன்.